Today we are going to learn about intermediate model question paper for paper 5 business law and ethics. This is set to for December 2024 and this is new syllabus 2022 new syllabus. Okay, first one. Describe the particulars to be incorporated in the annual return under Companies Act 2013. அதாவது annual returnல என்னென்ன இருக்கும், என்னென்ன particularsலாம் இருக்குன்னு பார்க்குறாங்க. செக்ஷன் 92 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013ன்ற ஒரு ஆக்டில் செக்ஷன் 92ல் இந்த ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி சொல்லியிருக்காங்களாம். அதுவும் எதில் ஃபார்ம் நம்பர் MGT7 வந்து ஆனுவல் ரிட்டர்ன். அதில் என்னென்ன பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, கம்பெனியோடைய ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கா, அதாவது கம்பெனியோடைய ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இட்ஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த கம்பெனி வந்து என்ன ஆக்டிவிட்டி, என்ன பிஸ்னஸ் பண்ணுது, அந்த கம்பெனியோடைய ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி அசோசியேட் கம்பெனி, அதை பற்றிலாம் இருக்கும். அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் வந்து செக்ஷன் 92 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கணும்னு சொல்லுது. எதுலனாக்கா ஃபார்ம் நம்பர் MGT7ல். அதில் ஆனுவல் ரிட்டர்னில் என்னென்னலாம் எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனியோடைய ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதோடைய பிஸ்னஸ் என்ன பர்பஸ்க்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்ற பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹோல்டிங் சப்சிடரி அண்ட் அசோசியேட் கம்பெனி, ஒரு கம்பெனியோடைய ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, அதை பற்றின பர்டிகுலர்ஸ்லாம் அந்த ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கும். இட்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, செக்யூரிட்டிஸ் அது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இன்டெப்ட்னஸ், கம்பெனி யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கு, இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அலாங் வித் சேஞ்சஸ் தேரன் சின்ஸ் த க்ளோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், அதாவது மெம்பர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் அவங்களுடைய எதனா சேஞ்சஸ் இருக்கா, எதுலேருந்து, சின்ஸ்னால் ஃப்ரம் வேர், போன வருஷம் ப்ரீவியஸ் இயருடைய போன வருஷம் எண்டிலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயரில் இருக்க ஃபினான்ஷியல் இயர் முடிகிறதுலேருந்து இன்னைய நாள் வரைக்கும் மெம்பர்ஸ் ஆன் டிபெஞ்சர்ஸ் சொல்லிட்டு அதில் எதனா சேஞ்சஸ் இருக்கா, அந்த பர்டிகுலர்ஸ்லாம் வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ரொமோட்டாஸ், டைரக்டர், ஸ்கீம் மேனேஜரியல் பர்சோனல் அலாங் வித் சேஞ்சஸ், சேம் இதே பாயிண்ட் மாதிரி தான் இதுவும். மெம்பர்ஸ் டிபெஞ்சர்ஸ் பற்றி இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டாஸ், டைரக்டர், ஸ்கீம் மேனேஜரியல் அவங்கள பற்றியும் இருக்கும். அப்புறம் எதனா மீட்டிங் வச்சாங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கான்ற அந்த அட்டண்டன்ஸ் கூட இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ்க்கு, கீ மேனேஜரியல் பர்சோனல் அவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்டு, ரெம்யூனரேஷன் பே டு டைரக்டர்ஸ் அண்ட் கீ மேனேஜரியல் பர்சோனல், பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட் இம்போஸ்ட் ஆன் த கம்பெனி, கம்பெனிக்குன்னு எதனா ஒரு பெனால்ட்டி போட்டாங்க, இல்லை அவங்க எதனா பனிஷ்மெண்ட் இப்போ கம்பெனியே பண்ணாலோ, இல்லைனா அதோடைய டைரக்டர்ஸ் பண்ணாங்களோ, இல்லைனா அவங்களுடைய ஆஃபீஸஸ் யார் பண்ணாலும் அவங்களுக்கான பெனால்ட்டி வந்து இருக்கும். மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி டிஸ்க்ளோஷர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப், இப்போ ஒரு கம்பெனி ரிலேட்டடான ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை டிஸ்க்ளோஷர் எல்லாம் வந்து ஆனுவல் ரிட்டர்னில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ் எல்டு பை ஆர் பிஆஃப் ஆஃப் த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு பதில் ஃபாரின் கம்பெனிக்கு பதில் இவங்க எடுத்திருக்கிற ஷேர்ஸ் பற்றியும் பர்டிகுலர்ஸ் வந்து ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கும். அச் அதர் மேட்டர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப், இந்த ஆனுவல் ரிட்டர்ன் வந்து யார் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா டைரக்டர் அண்ட் த கம்பெனி செக்ரட்டரி. ஒருவேளை அங்கே கம்பெனி செக்ரட்டரி இல்லைன்னா அண்ட் இட் ஷால் பி சைன்டு பை எ கம்பெனி செக்ரட்டரி இன் ப்ராக்டிஸ்.